அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 10:35. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க ஆண்டவர் சொன்னார். வேத வாக்கியம் தவறாது. நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுவா 21 கடைசி வார்த்தை சொல்றது, இஸ்ரவேலுக்கு அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழுந்து விடவில்லை. கர்த்தர் சொல்றார், உங்களுக்காக ஆண்டவர் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் ஏற்ற காலத்தில் நிறைவேறுமே தவிர, தாமதித்தால் நிறைவேறுமே தவிர ஒரு நாளும் தவறாது. அருமையான சகோதரியே, கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அருமையான சகோதரனே, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தருடைய ஆவியான சொல்கிற, சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நீ பலத்த ஜாதியாவாய். ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற, வேதத்தை நம்புகிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்ற, நீ பலத்த ஜாதியாவாய். வலது புற இடந்து புற இடம் கொண்டு பெருகுவாய். நீ குறுகி போவதில்லை, நீ குன்றி போவதில்லை. இந்த வேதத்தை நம்புகிற, வாசிக்கிற, தியானிக்கிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டா. விழுந்து போனவரை நிமிர்ந்திருக்க செய்கிற ஒரே புஸ்தகம் அப்பன் இயேசு கொடுத்த பரிசுத்த வேதாகமம். வாழ்க்கை இழந்தவனுக்கு திரும்ப அந்த வாழ்க்கை கொடுத்தது பரிசுத்த வேதாகமம். சிறைச்சார்ந்த மகனை விடுதலையாக்கியது பரிசுத்த வேதாகமம். மரண தண்டனை நியமிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஜனாதிபதியின் கருணை மனுவினால விடுதலையாக்கி அவன் ஜெபத்தை கேட்டது பரிசுத்த வேதாகமம். ஐயா, வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகளாகட்டும், வேதத்தை சுமக்க தேவ பிள்ளைகளாகட்டும், அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சுகித்திருக்கிறார்கள். முகமறியாதவர்களை இந்த வேதம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உலகத்துல உயர்த்தின ஒரே புஸ்தகம் அப்பன் கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த வேதத்தை எத்தனை பேர் நாம் கனம் பண்ணுகிறோம், எத்தனை பேர் வாசிக்கிறோம், எத்தனை பேர் தியானிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வேதாகமத்தை யாரெல்லாம் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்கிறார், வேதம் நமக்கு ஒரு விளக்காய் இருக்கிறது. சங்கீதம் 119:105 சொல்கிறது, அது ஒரு விளக்கு. இருட்டில் இருக்கிற மனிதனுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற வேதாகமம். இருளுக்குள்ள இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், உலகம் அறியாமல் இருக்கலாம், பில்லி சூன்ய கட்டில பாதிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாம் சூன்யமயமா இருக்கலாம். இந்த வேதாகமத்தை நீ வாசிப்பாயானால், இதை தியானிப்பாயானால் உன் குடும்பம் கட்டப்படும், உன் வாழ்க்கை கட்டப்படும். சின்னாவண்ணமாகி சிதறி போயிருக்கிற உன் வாழ்க்கையை ஒன்று சேர்த்து கட்டி உன்னை பிரகாசம் அடைய பண்ணுகிற அற்புதமான புஸ்தகம். மரண படுக்கையிலும் உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரே புஸ்தகம் அப்பன் கொடுத்த பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.